அனைவருக்கும் வணக்கம். நம்ம யூடியூப் சேனல் இன்றைக்கி 5th ஜூன் 2024 இன்றைக்கி வேர்ல்டு என்வரான்மெண்டல் டே, அதாவது சுற்றுச்சூழல் பாதுகாப்பு தினம் அப்படின்றது. இதோட ஸ்லோகன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நமது நாடு நம்மளுடைய எதிர்காலம், நம்ம தான் நம்மளுடைய நாட்டோடைய எதிர்காலம் வளங்களை நாம் பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் முதல்ல லேண்ட் ரெஸ்டரேஷன், பாழாகின அந்த நிலங்களை நாம் ரெஸ்டரேஷன் புதுசாக்கணும் அப்படின்றது, புதுப்பிக்கணும் அப்படின்றது. டெசர்டிஃபிகேஷன், பாலைவனங்கள் ஆகியிருக்கிறத நாம் குறைக்கணும் அப்படின்றது. 3வது ட்ரஃப்ட் ரீசைலன்ஸ் அப்படின்னா வறட்சியான பகுதிகளை பார்த்து அதை நல்ல வளர்ச்சி மிக்க பாதைகளில் கொண்டு போகிறது அப்படின்றதுக்காக. ஸோ அண்டர் த ஸ்லோகன்ஸ் அவர் லேண்ட் அவர் ஃப்யூச்சர், வி ஆர் த ஜெனரேஷன் ரெஸ்டோரேஷன். நாம் தான் இந்த ஜெனரேஷனில் நிறைய மாற்றங்களை கொண்டு வரணும், மரங்களை நடணும், வேளாண் வளத்தை அதிகரிக்கணும், மேலும் ஒரு வீட்டுக்கு ஒரு மரமாவது நாம் வளர்க்கணும் அப்படின்றது. புகையில்லா சமுதாயத்தை உருவாக்கணும். நிறையா இந்த 2 வீலர்ஸ் வெஹிக்கல்ஸ் அந்த மாதிரி பயன்படுத்துறதை விட்டுட்டு நாம் இந்த சைக்கிள் அந்த மாதிரி பயன்படுத்தணும். நம்மளால் முடியாத சமயங்களில் நம்ம 2 வீலர்ஸ் அந்த மாதிரி நம்ம எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்றது தான். மேலும் இந்த இயற்கை வேளாண்மை, இயற்கை விவசாயத்தில் நாம் தொடர்ந்து செய்வதன் மூலம் நம்மளுடைய சுற்றுச்சூழல் மாசுபாடு குறைந்து நீர்வளம், மண்வளம் மற்றும் எல்லா வளங்களும் நமக்கு சிறப்பாக அமையும். அது மட்டும் இல்லை, அதனால தான் குறிஞ்சி மலையும் மலை சார்ந்த இடமும் நம்ம தெய்வமாக வணங்கியிருக்கோம். நெய்தல்னால் கடலும் கடல் சார்ந்த இடமும்னா கடலை தெய்வமாக நம்ம வணங்குகிறோம், நீரை. அதே மாதிரி தான் ஐம்பூதங்கள், நிலம், நீர், காற்று, ஆகாயம், வானம், நெருப்பு, இது எல்லாத்தையுமே நம்ம ஐம்பூதங்களை வணங்குகிறோம். இதுக்கு என்ன காரணம்னா, நம்ம அவைகளை மாசுபடாமல் பாதுகாக்கணும் அப்படின்றது மட்டும்தான். இன்றைக்கும் நம்ம உயிரோடு வாழறோன்னா ஆக்சிஜன், அந்த ஆக்சிஜனை கொடுக்கறது மரங்கள் மற்றும் அந்த க்ரீனரிஸ் மட்டும்தான். அதனால் நாம் மரங்களை அதிகமாக வளர்ப்பதன் மூலம் நல்ல மழை கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய வாழ்க்கையும் சிறப்பாக அமையுது அப்படின்றது தான். எனவே நம்ம நிறைய மரங்களை நட்டு நம்ம இயற்கை வளத்தை பாதுகாத்து நம்ம சுற்றுச்சூழலை பாதுகாப்போம். நன்றி.